உண்மையிலே ஒரு வித்தியாசமான ஒரு சந்தை பகுதி என்ன சொல்லணும், நல்ல அழகாக இருக்குது. தோட்ட பகுதிக்குள்ள அமைந்திருக்கிற ஒரு மீன் சந்தை பகுதி என்று சொல்லலாம். ஒரு அங்காலயம் இருக்குது, இங்காலயம் இருக்குது. ஆக்களெல்லாம் வந்து இந்த வாங்கி கொண்டு வைக்கணும். இங்கே பாருங்க, இது வந்து மீன் வாங்கினா அண்ணாக்கள் வந்து இல்லை வெட்டுறதெல்லாம் வந்து ஃப்ரீயாக வந்து வெட்டி கொடுக்குறாங்க. 5 வரும். மீன் என்ன விலை போகுது? ஒரு ஒட்டியெல்லாம் வேற மீன் என்ன விலை போகுது? இறால் என்ன விலை? அண்டு கனவா என்ன விலை போகுது? கனவா எங்கே இருந்தா அந்த மீன்கள் நீங்கள் வாங்குறது? மயிலட்டி என்ன? மயிலட்டி. சீலா எவ்வளோ சொன்னீங்க? சீலா 800 கிலோ. 800 இல்லை கனவை, சீலா பாருங்க, பேர மீன், ஒரு ஒட்டி எல்லா மீனுமே இதுலேயும் வந்து இருக்குது. உங்கள் மீன்களையில் வெட்டி கொடுக்கப்படும். ஐயா என்ன வேணும் வந்து நீங்கள் திருக்கியா? இலவசமா வட்ட? எல்லாம் இலவசம். எல்லாம் இலவசம் தான். பாருங்க எவ்வளோ போதும் கூட எவ்வளோ மீன்? 1500 எல்லாம். ஹாய் ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு காணொலி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம். இப்போ நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இணுவில்ல வந்து குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மருதனாமடம் இந்த பகுதிகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன் சந்தைகள்ன்றது வந்து பெருசாக வந்து இல்லை. மற்ற இடங்கள் சுன்னாகம், மல்லாகம், தெல்லிப்பளை, யாழ்ப்பாணம் இப்படி நிறைய இடங்களில் வந்து மீன் சந்தை பகுதிகள் வந்து இருக்குது. சுண்ணாகத்தில் கூட தெல்லிப்பளையில் கூட அந்த மீன் சந்தை பகுதிகள் எல்லாம் இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மருதனாமடம் இணுவில் பகுதிகளில் வந்து இந்த சந்தை பகுதி இல்லை. மருதனாமடத்தில் வந்து மரக்கறி சந்தை இருக்குது, ஆனால் மீன் சந்தை வந்து இல்லை. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் நிற்கக்கூடிய பகுதி வந்து பார்த்தீங்கன்னா மானிப்பாய் வீதி. இப்படி நாங்கள் நேராக போனோம்னு சொல்லி சொன்னால் மருதனாமடம் சந்தி அப்படியே நேராக போனால் மானிப்பாய்க்கு வந்து போகலாம். இப்படியே இங்கால பக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கெல்லாம் உரும்புறாக்கு போகிற அந்த இடப்பட்ட பகுதிக்கு வந்து நிற்கிறோம். குறிப்பாக இணுவில் இருக்கிற அந்த அண்ணா ஃபார்ம்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். அண்ணா ஃபார்முக்கு பக்கத்தில் வந்து இந்த தோட்ட வழி வந்து ஆரம்பமாகிற வந்து பகுதி. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அழகான ஒரு தெருவோர ஒரு மீன் சந்தை பகுதி இருக்குது. குறிப்பாக நாங்கள் வந்து சந்தை பகுதிகளுக்குள்ளே வந்து மீன் சந்தைகள் வந்து பார்த்துக்கிறோம். ஆனால் இது வந்து முற்றிலும் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு மீன் சந்தையாக இருக்கும். ஒரு தெருவோர குறிப்பாக வந்து ஒரு தோட்ட பகுதிக்குள்ள அமைந்திருக்கிற ஒரு மீன் சந்தை பகுதி என்று சொல்லலாம். ஒரு அழகான மீன் சந்தை பகுதி. இது குறிப்பாக இணுவில்ல வந்து இருக்குது. இது யாருக்கு வந்து இந்த மீன் சந்தை பகுதி இருக்குன்னு சொல்லி தெரியுமன்றதை வந்து மறக்காமல் தெரிஞ்சால் கொமெண்டில் வந்து சொல்லுங்க. இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தெருவோர ஒரு தோட்ட பரப்பில் இருக்கிற ஒரு மீன் சந்தை பகுதியை வந்து இன்றைக்கு விலைகள் வந்து எல்லாமே என்ன மாதிரி வந்து போகுதுன்ற மாதிரி தான் வந்து பார்க்க போகிறோம். யாராங்கிற சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னு சொல்லிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ வந்து பாருங்கள். இது வந்து பிரதான வீதி. இந்த பகுதியெல்லாம் வந்து அதிகமாக இதில் பாருங்கள் வாகனங்கள்லாம் வந்து அடிக்கடி வந்து போய்கொண்டே இருக்கும். பிரதான வீதி மானிப்பாய் கைதடி அந்த வீதி. இங்காலையெல்லாம் வந்து பாருங்கள் தோட்டப்பரப்புகள் முற்றிலும் வந்து பாருங்கள். இப்போ அதிகாலையில் வந்து 9 மணி 8:30 9 மணி ஆகுது. இங்கே பாருங்கள் இங்காலையெல்லாம் வெங்காயம் வச்சுருக்காங்க. இதில் வந்து வெங்காயம், அங்கால வந்து பாருங்கள் புயலை எல்லாம் வந்து இப்போ அந்த இடங்கள்ல எல்லாம் வந்து வளர்ந்து கொண்டு இருக்குது. இதெல்லாம் வெட்டிக்கிட்டாங்க ஓடக்குது, வெட்டி திருப்பி வளர்ந்துருக்குது. அந்த அளவுக்கு இங்கே பாருங்க நல்ல அழகான ஒரு இடம். இங்கே பாருங்கள் அழகான தென்னை மரங்கள். இங்கே பாருங்கள் அப்படி இருக்குன்னு சொல்லி இங்கே எப்போவுமே வந்து பிஸியாக தான் இருக்குது. பாருங்கள் இந்த இடம் வந்து முழுக்க பிஸியாக தான் இருக்கு. இதில் வந்து எங்கேடா மீன் சந்தை இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி இங்கே பாருங்கள் அதில் ஒரு வேக்கில் கட்டிக்கு பாருங்கள், அது ஒரு மீன் சந்தை. அதை தாண்டி இங்கே வந்தால் இதில் ஒரு பாருங்க ஒரு வேக்கை கட்டியிருக்கு, அது ஒரு மீன் சந்தை. இப்படி ஒரு தெருவோர சின்ன ஒரு மீன் சந்தை பகுதி தான் வந்து நாங்கள் இன்றைக்கு வந்து பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள் நிறைய வாகனங்கள்லாம் நிற்கிது, பைக்கெல்லாம் நிற்கிது. இங்கே பாருங்கள் அதில் நிறைய பைக்கெல்லாம் நிற்கிது. இதில் நிறைய மக்கள் நின்று மீன்கள் எல்லாம் வந்து வாங்கி கொண்டு நிற்கிறாங்க. இங்கெல்லாம் ஐயாக்களெல்லாம் வந்து மீனெல்லாம் வாங்கி கொண்டு போயிடும். இங்கே பாருங்க வாங்கி கொண்டு போயிடும். இங்கால பகுதி இருக்குது பாருங்கள், இங்காலையும் இருக்குது. நாங்கள் வந்து என்ன மாதிரி இந்த மீன் சந்தை பகுதி வந்து இருக்குது, வெளியில் என்ன மாதிரின்னு சொல்லி பார்ப்போம். இதில் பாருங்கள் ஆக்களெல்லாம் வந்து இந்த வாங்கி கொண்டு வைக்கணும். இங்கே பாருங்க இதில் வந்து நிறைய மீன்கள் எல்லாம் வந்து போட்டு அண்ணாக்கள் வந்து இதில் இங்கே பாருங்க நிறைய மீன் இருக்குது. இதில் வந்து விள மீன் இருக்குது. இங்கே பாருங்க ஓரா ஒட்டின்னு சொல்லி சீலா மீன், பாறை மீன், கனவை, நண்டு எல்லா மீனுமே இதில் இருக்குது. பாருங்க இறால் இருக்குது. இங்கே அண்ணாக்கள் வந்து வெட்டி கொடுக்கணும். இங்கே பாருங்க எனக்கு உங்களோட முடிஞ்சது வெட்டுற ஃப்ரீ ஒண்ணா? வெட்டுற ஃப்ரீ பாருங்க. இங்கே வந்து மீன் வாங்கினா அண்ணாக்கள் வந்து இல்லை வெட்டுறதெல்லாம் வந்து ஃப்ரீயாக வந்து வெட்டி கொடுக்குறாங்க. 5 வரைக்கும் இதில் ஒரு பெரிய ஒரு இது ஓரா ஓட்டியோ ஓரா என்ன ரைட்டு நல்ல பெரிய மீன். இங்கே பாருங்க அதே சின்ன சீலா இருக்கு 800 ரூபா. பாருங்க அழகான ஒரு தோட்டப்பரப்பு. இங்கே பார்த்தீங்கன்னா தோட்டப்பரப்பு அப்படியே இங்கே நல்ல காத்தோட்டமாக இடத்துல வச்சு அண்ணா பாருங்க
ஓ கணக்கான சைஸ் ஆமாம் ஆமாம் சீலா வட்டி ரைட்டு அப்போ அது சீலாடப்ப என்ன மாதிரி இன்றைக்கு மீன்கள விலையில் என்ன கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா மீன் சேமாக போய்க்கொண்டிருக்கண்ணா சேமா தான் ரைட் 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 வேறுங்க நாங்கள் அழகாவே வந்து வெட்டி கொடுக்குறார் மற்ற இடங்கள்லாம் 100 கிலோவுக்கு 100 எடுக்கிறோம் வெட்டுறது ஓ நான் வட்டி நீங்கள் காசு எடுக்கிறீ இல்லை ரைட் ரைட் நீங்கள் வேறுங்க அண்ணா பாருங்க துண்டை அவ்வளோ அப்படி நல்ல பீஸாக வந்து விழுந்துருக்குது ஓகே அண்ணா இது சரியா இது இனிவில் போகுது என்ன இனிவில் அண்ணா ஃபார்மை பார்க்குறது என்ன ரைட் 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 என்ன மாதிரி இன்றைக்கு விளமீன் என்ன விலை போகுது 1500 ஆகுது 1500 ஆமாம் நல்ல பெரிய விளமீன் என்ன பெரிய மீன் ரைட் 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 ஓரா வட்டியல் எல்லாம் ஒரு ஆவட்டி 1200 அண்ணா 1200 ரைட் இங்கே பாருங்க சீலா என்ன விலை போகுது சீலா ஓ சீலா 1500 சீலா 1500 பாருங்க எல்லா மீனும் இதில் இருக்குது பாறை மீன் என்ன விலை போகுது பாறையும் 1500 அண்ணா பாறையும் 1500 இங்கே இது காயல் மீனா சரி இது காயல் என்ன விலை போகுது காயல் 1200 ஆகுதுண்ணா 1200 இறால் என்ன விலை கால் 2000 ஆகுது இறால் 2000 நல்ல கணக்கான இறால் என்ன நல்ல கருப்பு நாளோ நண்டு 2000 ரூபா நண்டு 1000 கனவா என்ன விலை போகுது கனவு 1500 1600 சாரி 1600 பரவாயில்ல நல்ல பெரிய பெரிய மீனெல்லாம் பற்றி விற்கிறீங்கண்ணே ரைட் ரைட் எங்கே இருந்தா அந்த மீன்கள் நீங்கள் வாங்குறது மயிலடி அண்ணா மயிலட்டியில் மட்டும்தான் வாங்குறதா நீங்கள் மயிலடியா ரைட் ரைட் எத்தனை வருஷமா மீன் தொழில் செய்கிறீங்க 5 வருஷம் 5 வருஷம் ரைட் 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 ஓகே ஆனால் இப்போ மரதனாமடத்தில் அப்படிங்களா ஒரு மீன் சந்தை ஒன்று இருந்தால் இல்லை மேனே நீங்கள் அங்கேயே எல்லாம் போட்டு விற்கலாம் மேனே சந்தைக்காக போக போகிறோம் ரைட் 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 பாருங்க அப்படி வெட்டுறான் வரணும் படம் சீலா எவ்வளோ சொன்னீங்க சீலா 800 கிலோ 800 என்ன பெருசுன்னா பெருசு 1500 என்ன ரைட் ரைட் ஆனால் சீலா நல்லா இருக்கு மேம் ரேஸாக இருக்கு மேம் உடன் மீன் தான் எல்லாம் ஐசிலா மீன் ஐசிலா உடன் வாசம் கடன் பாருங்க அண்ணா வட்டி கொடுக்குறேன் ரைட் ஓகே ஓகே இங்காலயம் வந்து இதில் வந்து அண்ணா அழகாக வந்து மீனெல்லாம் வச்சு வெட்டி கொடுக்குறாரு அப்படி இங்கே பாருங்க ஆக்கள் எல்லாம் வந்து வாங்குறதுக்காக வராங்க இந்த டைம் தான் கணக்கான ஒரு டைம் அப்படியே இங்கால பார்த்தோம்னு சொல்லிச்சோன்னா இங்காலயம் பாருங்க நல்லா அழகாக அண்ணாங்களெல்லாம் வச்சு வைக்கணும் இங்காலயம் மீனெல்லாம் இருக்குது நல்ல கனவை சீலா பாருங்க பாறை மீன் ஒரு ஒட்டி எல்லா மீனுமே இதுலேயும் வந்து இருக்குது பாருங்க ஆக்கள்லாம் வச்சு வாங்கி கொண்டிருக்கிறோம் இங்கே அலையம் வந்து பாருங்க இங்கே பாருங்க இந்த காத்தோட்டமாக பக்கத்தில் எல்லாம் வந்து நல்ல தோட்ட வழி இருக்குது அப்படியே காத்தோட்டமாக இருக்குது உண்மையிலே ஒரு வித்தியாசமான ஒரு சந்தை பகுதி என்னன்னு சொல்லுவோம் நல்ல அழகாக இருக்குது ஆனால் என்ன மாதிரி ரெண்டு விலையில் என்ன மாதிரி போதுண்ணா என்ன விலை 2000 கிலோ 1000 ரூபா ஒரு 1200 கனவா என்ன விலை 2000 நீங்களாம் திருக்க வச்சிங்க திருக்க என்ன விலை போகுது திருக்க 1000 கிலோ 1000 என்ன 1000 ரைட் புலமீன் 1400 கிடக்கு 2000 கிடக்கு 1200 கிடக்கு என்ன சைஸ் பிரச்சனை சின்ன சைஸ் பிரச்சனை என்ன ரைட் ரைட் என்ன இறால் எவ்வளோ போகுது இறால் 2000 கிலோ 2000 இது என்ன முரல் 1000 கிலோ 1000 சீலா 1600 ஐயா அங்கே புலமீன் என்ன போகுது பாரமீன் 1600 அப்போ இன்றைக்கு என்ன விலையில் என்ன மாதிரி போகுது விலை தான் கொஞ்சம் சூடு தான் என்ன ரைட் பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு இடம் உண்மையிலேயே எனக்கு இது ஒரு வித்தியாசமாக இருக்குது இவ்வளோ அளவு நான் இவ்வளோ சந்தைகளுக்கெல்லாம் போய் எடுத்துக்கேன் பாருங்கள் அது எப்படியான ஒரு இடம்னு பாருங்கள் அப்படியே இங்கே பாருங்கள் இங்காலையெல்லாம் போயில கண்டு தோட்டங்கள்லாம் முழுக்க இங்கால இருக்குது என்ன காசு கொடுத்துருவாரு அங்காலையெல்லாம் முழுக்க தோட்டங்கள்லாம் இருக்குது அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு மூன்று மீன் சந்தை பார்க்க அவ்வளவு அழகாக இருந்தது இது நிறைய நாள் எடுக்கணும்னு சொல்லி நினச்சேன் நான் ஆனால் இன்றைக்கு தான் வந்து சரியான ஒரு டைம் வந்து கிடைச்சிருக்கு இப்போ வந்து வந்து நிறைய பேர் வந்து மீன்கள் எல்லாம் வாங்கி வெட்டி கொண்டு போவாங்க இப்போ 9 மணி ஆகும் அதிகாலையெல்லாம் வந்து நல்ல 12 மணிக்கு பிறகு எல்லாம் பெருசாக ஆக்க வர மாட்டேன் ஒரு ஆள் 2 பேர் தான் வருவாங்க இன்றைக்கு நிறைய பேர் வந்துருக்காங்க நம்ம அந்த டைம் வந்து சரியான ஒரு டைமாக இருக்கும் இங்கே வருங்க 900 நல்லா இருக்குது ஆக்கெல்லாம் வந்து வாங்கி கொண்டிருக்கிறேன் போட்டுவோமா நாளை எடுக்க
எங்கள் மீன்களையில் வெட்டி கொடுக்கப்படும். ஐயா என்ன வேணும் வந்து நீங்கள் திருக்கியா எவ்வளோ இப்போ திருக்க வேறு 1000 ரூபா சொல்கிறேன் போடுவேன் குறைச்சி போடுவார் தெரிஞ்ச ஆள் தானேப்பா. நீங்கள் எந்த இடம் உரும்புற அங்கேருந்து இங்கே வாரீங்களா ரைஞ்சு ஆட்டாலும் வானங்கள்லாம் கூட வந்து போகுது வாரம் இந்த ஆனால் இந்த இடம் நல்லா இருக்குல்ல என்ன நல்லா தோட்ட வலிக்கல சில பேர் வந்து கொஞ்சம் எதிர்ப்பாங்கல்ல இப்போ இந்த ஆணிகளுக்கு பக்கத்தில் வச்சு தண்டைகளை மணக்கம் அப்படின்றதுக்காண்டி சில பேர் எதிர்ப்பாங்க. மற்றபடி ஓகே என்ன ரைட் என்ன வெட்டுற ஃப்ரீயா நீங்களும் எல்லாம் ஃப்ரீ தானே ரைட் இது இப்போ எவ்வளோ காலமா நீங்கள் இதில் வச்சு வைக்கிறீங்கண்ணா? நான் கொரோனாவில் வைக்கிறேன். கொரோனாவில் இருந்தானே ரைட் ரைட் 6 வருஷம் 6 வருஷம் என்ன ரைட் ரைட் பாருங்க எப்படி பேசுகிறேன்னு சொல்லி திருக்க சும்மா சாப்பிட்டா சும்மா அந்த மாதிரி திருக்க மீன் என்னத்துக்கு நல்லது ஐயா? எல்லாத்தையும் நல்லது எல்லாத்துக்கும் நல்லது கொரோனாவுக்கு நல்லது என்ன நல்ல மீன் என்ன ரைட் ரைட்டு ஓகே ரஜி சாப்பிட்ட மாதிரி இருக்குமே இங்கே பாருங்கள் நல்லா அழகாக இருக்குல்ல இந்த இடத்துல வச்சு அப்படியே மீன்கள் எல்லாம் வச்சு விற்க பார்க்கவே நல்லா அழகாக இருக்குல்ல பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்படியே அடுக்க வரிசையாக நல்லா இருக்குல்ல பாருங்கள் செம்மையாக இருக்குது. ஓகே ஒரு 3 மீன் சந்தை தான் நல்லா அழகாக வந்து வச்சு விற்கிறாங்க. அந்த சந்தை பகுதி அங்கெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து வாங்கி கொண்டு போகிறாங்க. இங்காலையும் வந்து அண்ணாக்கள் இதில் வச்சு பைக்கில் வச்சு எல்லாம் வட்டி எல்லாம் கொடுக்கணும் நல்லா இருக்கு. இங்கே பாருங்க அண்ணா எல்லாம் வட்டி நீங்களும் வட்டை ஃப்ரீயோ இலவசமா வட்டை எல்லாம் இலவசம் எல்லாம் இலவசம் தான் பாருங்க. எவ்வளோ போதும் உங்கள்கிட்ட விலை மீன் 1500 எல்லாம் ஒரே விலை போகுது 1500 1600 அந்த மாதிரி தானே ரைட் 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 உங்கள்கிட்ட என்ன பெரிய ஆள் எவ்வளோ போகுது உங்கள்கிட்ட 2500 ரைட் இது என்ன சீரா ஓட்டி வச்சுருங்க துண்டா அது வந்து கடல் விரா எவ்வளோ போகுது உங்கள்கிட்ட 2000 பாருங்க நல்ல ஃப்ரெஷ் மீன் பாருங்கள் அப்படியே ரத்தம் பெருது இருக்குது நல்ல துண்டு உண்டு பாருங்கள் கார மீன் சீலா கனவை எல்லாம் இருக்குது எல்லாருமே ஒரே மேத்தம் வச்சு விற்கிறாங்க. இங்கே இருக்கிற அங்கே இருக்குது ஒட்டி ஓரா இப்படி தான் இருக்குது. இங்கே பாருங்கள் அங்கே தான் வந்து இன்னும் நிறைய பேர் வந்து வாங்கி கொண்டிக்கிறாங்க. நிறைய பைக்கெல்லாம் நிற்குது அங்கே என்ன போய் பார்ப்போமே என்ன நிறைய பேர் வந்து நிற்கிறாங்க. இங்கே வாகனங்கள் வந்து கொண்டே இருக்கு. ஏன்னா பிரதான வீதி மானிப்பாய் பிரதான வீதி என்றபடியாக நிறைய ஆட்கள் வந்து கொண்டிருக்காங்க. இங்கே பாருங்கள் ஐயாவை அண்ணா வெட்டுறார் மீன் பார்ப்போம் என்ன விலை மீன் மீன் பெரிய விலை மீன் என்றாலும் விலை கூட என்ன பெரிய விலை கூட அது இப்போ இதுகள் மாதிரி என்ன இறால் இதுகள் மாதிரி என்ன நண்டும் வந்து ஒரு சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த விலை விலை கூட பெருசு பெரிய நண்டு விலை கூட தானே என்ன அது என்ன காரணம் அப்படி அந்த கிராமுக்கு ஏற்ற மாதிரி 400 மேல்பட்டா 2000 ரூபா ரைட் 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 என்ன நாட்களில் வந்து எல்லா நாளும் திறந்துக்கிறோம் வெள்ளி தவிர மிச்சம் எல்லா நாளும் இருக்கும் பின்னேரத்துலையுமா மதியம் மதியம் 8 மணிலேருந்து 12 மணி வரை ரைட் 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 அதை நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி எல்லாம் நல்லா வடிவாக வெட்டி கொடுக்குறேன் அண்ணா. ஓகே ஓகே வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. இன்றைக்கு ஒரு அழகான எங்களை ஊரில் இருக்கிற ஒரு அழகான ஒரு மீன் சந்தை பகுதி குறிப்பாக அண்ணா ஹோப்பிக்கு பக்கத்தில் மருதனாமடம் இருக்குது. மருதனா பகுதியில் உண்மையிலே எனக்கு கவலை என்றால் மருதனா உழவு தேசம் நாங்கள் செஞ்சு வீடியோ பதிவுகள் வந்து செய்யலாம். ஆனால் மருதனாமடத்தில் ஒரு மீன் சந்தை இல்லையே. சந்தை பகுதிகளுக்கே வந்து மரக்கறி சந்தைகளை வந்து பெரிய ஒரு சந்தைன்னு சொல்லிச்சுன்னா மருதனாமடம் மரக்கறி சந்தை அடுத்த சுண்ணாமன்னு சொல்லலாம். ஆனால் எனக்கு என்ன ஒரு கவலை மருதனாமடத்தில் மீன் சந்தை பகுதி இல்லை. ஆனால் வெகு சீக்கிரத்தில் மருதனாமடத்தில் மீன் சந்தை கொண்டு வரணும் இடம் இருக்குது. அங்கே ஒரு கட்டுறத்தை கட்டி விட்டால் அப்படியே இடம் பொசிஷன் கொடுத்தா எங்கட ஆக்கள் வந்து போய் அங்கே கொண்டு விற்பாங்க. என்ன இப்படி எல்லாம் ரோட்டில் வச்சு வைக்கிறோம் நல்லா தான் இருக்குது. ஆனாலும் அவங்களுக்குன்னு ஒரு இடம் ஒன்று கொடுத்தா நல்லா இருக்குமில்ல. ஏன்னா இதான் எனக்கு தோணுச்சு வேலைக்கே மருதனாமடத்தில் ஒரு மீன் சந்தை வரணும்னு சொல்லி என்னோட ஆசை. ஓகே இந்த அழகான ஒரு தோட்ட பரப்பில் அமைந்திருக்கின்ற அந்த மீன் சந்தை பகுதி வந்து பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். மற்ற இடங்களை விட இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நல்லா இருந்தது. எனக்கும் பார்க்க உண்மையிலே ஒரு வித்தியாசமாக இருந்தது. நிறைய நாள் எடுக்கணும்னு சொல்லிட்டு எடுத்துக்கேன். காலை பற்றிய கருத்துக்களை வந்து சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நிறைய பேர் காட்டுமன்றதை சொல்லிக்கொண்டு இன்னொரு காலை வாயிலாக வந்து சந்திப்பேன்.
பாய். பாருங்க பஸ் எல்லாம் வந்து ஓடிக்கொண்டே இருக்குது.